அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போது 10ஆம் வகுப்பு இயல் 3 பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள திருக்குறள் குறித்து பார்க்க இருக்கிறோம். வாருங்கள் காணொளிக்கு செல்வோம். நாம் இப்போது பார்க்க இருக்கும் அதிகாரம் பெரியாரை துணைக்கோடல் என்ற அதிகாரத்தில் இருக்கக்கூடிய குறட்பாக்களை பார்க்க இருக்கிறோம். அதாவது பெரியாரை துணைக்கோடல் என்றால் நாம் நம்மை விட அறிவு நிலையிலும் வயது நிலையிலும் மேம்பட்ட பெரியோர்களை துணையாக கொள்ள வேண்டும். இவ்வாறு பெரியாரை துணையாக கொண்டால் அந்த பெரியோர் நமக்கு ஏதேனும் இடர் ஏற்படும் காலத்தில் அரணாக நின்று நம்மை பாதுகாப்பார் என்பதற்காகவே இந்த அதிகாரத்தை நமக்கு கொடுத்து அறிவுறுத்துகிறார் திருவள்ளுவர். முதல் குறளாக அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா கொளல் என கூறுகிறார். அதாவது அரியவற்றுள் எல்லாம் அரிது, அதாவது அரிதானவற்றுள் எல்லாம் அரிதானது ஒன்று அப்படியெனில் எது என்றால் பெரியாரை, அதாவது பெரியவர்களை போற்றி நமக்கு நட்புடையவராக்கி பேணி தமரா கொளல். தமர் என்றால் நட்பு. அந்த பெரியவர்களை போற்றி நாம் நட்புடையவராக்கிக் கொள்வது அதாவது பேணி தமரா கொளல், அதுவே அரியவற்றுள் எல்லாம் அரிது. நமக்கு கிடைக்க வேண்டிய பேறுகளிலெல்லாம் மிகச்சிறந்த பேறு, பெரிய பேறு என்றால் இப்படிப்பட்ட பெரியவர்களை நாம் போற்றி நட்புடையவராக ஆக்கிக்கொள்வதே சிறந்த பேறு என கூறுகிறார். அதை விடுத்து பொன், பொருள், புகழ், செல்வம் இவையெல்லாம் பேறுகளே கிடையாது, நமக்கு கிடைக்க வேண்டிய சிறந்த பேறுகளே கிடையாது என கூறுகிறார். அடுத்ததாக இடிப்பாரை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும். அதாவது ஒரு குடிமக்களை ஒரு நாட்டில் உள்ள குடிமக்களை ஆட்சி செய்யும் மன்னன், அந்த மன்னன் எப்போது பகைவர் இல்லாவிட்டாலும் கெடுவான் என மிக அற்புதமாக கூறுகிறார். ஒரு அரசன் என்றால் அரசனுக்கு அண்டை நாட்டிலிருந்து பகைவர்கள் இருப்பார்கள். ஆனால் அந்த பகைவர்கள் இல்லாமலேயே ஒரு அரசன் கெடுவான் எனில் எப்போது என்றால் இடிப்பாரை இல்லாத ஏமரா மன்னன் என்னும் நிலையில் என கூறுகிறார். அதாவது தவறு கண்டபோது மக்களினுடைய நன்மைக்காக கண்டித்து, அந்த மன்னனினுடைய போக்கை கண்டித்து அறிவுரை சொல்லும் பெரியவர்களை, நல்வழிப்படுத்தும் பெரியவர்களை துணையாக பெறாத அரசன், அந்த பெரியவர்களை தனக்கு துணையாக தனக்கு அருகில் பெற்றுக்கொள்ளாத இருக்க வைத்து கொள்ளாத ஒரு அரசன் பகைவர் இல்லாமலேயே கெட்டு அழிவான் என கூறுகிறார். அதாவது ஒரு அரசனாகவே இருந்தாலும் பகைவர்களே இல்லாத அளவிற்கு வலிமை வாய்ந்த எல்லா பகுதிகளையும் தனக்கு கீழ் கொண்டிருக்கக்கூடிய அரசனே ஆனாலும் அந்த அரசனும் ஒரு நாள் கெட்டுப்போவான், அதாவது இல்லாமல் போவான். எப்போது எனில் குற்றம் கண்ட பொழுது இடித்து அவனை திருத்தும் பெரியோர்கள் துணை இல்லையெனில் அவன் செய்யும் செயல்களினுடைய நன்மை தீமை எதுவென அறிந்து கொள்ள முடியாமல் அவன் அப்போது தன்னுடைய வாழ்விலிருந்து விலகி கெட்டுப்போவான் என கூறுகிறார். அடுத்ததாக பல்லார் பகை கொளலின் பத்தடுத்த தீமைத்தே நல்லார் தொடர்கை விடல் என ஒரு குறட்பாவில் கூறுகிறார். அதாவது பல்லார் பகை கொளலின் பத்தடுத்த தீமைத்தே, பலரின் பகையை விட 10 மடங்கு தீமையானது. பல மனிதர்கள் ஒன்று சேர்ந்து அவர்களுடைய பகையை பெறுவது மிகவும் ஆபத்தானது ஒரு மனிதனுக்கு. அந்த 10 பேரின் பகையை விட ஆபத்து ஏதாவது இருக்குமெனில் இருக்கிறது என்கிறார் திருவள்ளுவர். 10 மடங்கு தீமையானது எது எனில் நல்லார் தொடர்கை விடல். அதாவது பண்புடைய பெரியோரின் தொடர்பை கைவிடுவது என்பது, நல்ல தகை சான்ற பண்புடைய பெரியோரின் துணையை நாம் கைவிட்டு விட்டோமானால்
அந்த கைவிடுதல் என்பது பலரின் பகையை விட 10 மடங்கு தீமையை நமக்கு தந்துவிடும். ஏனெனில் நமக்கு எடுத்துச் சொல்ல, நல்ல நெறிகளை எடுத்துச் சொல்ல ஆள் இல்லாத பொழுது நமக்கு நாம் செய்யும் செயல்கள் அனைத்தும் நமக்கு பகையையே கொண்டு வந்து வீழ்ச்சியை தரும் என்ற பொருளில் இக்குறட்பாவை நமக்கு கூறுகிறார் திருவள்ளுவர். நன்றி.